எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன் என்னை என்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2169வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமான ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் ரட்சிக்கப்படவும், ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்படியாக நாம் ஜெபிப்போம். வாலிபர்கள் மத்தியில் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் மகனே, உன் இருதயத்தை எனக்குத்தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அதாவது நம்முடைய இருதயத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஒரு பெற்றோருக்கு ஒரு மகன் மகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கிற சிறப்பான பரிசு என்னன்னு கேட்டா, அவங்க பேச்ச கேட்டு நடப்பதுதான். அதே போல இன்றைய திருச்சபையா இருந்தாலும் சரி, இன்றைய விசுவாச மக்களா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அந்த சின்ன இருதயத்துல தான் கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். அந்த இருதயம் கர்த்தருக்கு நேராக இந்த நாட்கள்ல திருப்பப்பட வேண்டும். அநேக மக்களை எடுத்துக்கொண்டால் தங்களுடைய இருதயமானது வேற யாருக்கோ கொடுத்ததுனால அந்த காரியங்கள் வாசம் பண்ணுகிறது. உலகத்துக்காக, உலகத்தில் உள்ள மனிதர்களுக்காக, உலகத்தில் உள்ள பொருள்களுக்காக இந்த இருதயம் போனதுனால தான் பெற்றோருக்கு விருப்பப்படி நடக்க முடியல, பெற்றோர் பேச்சை கேட்க முடியல, இந்த உலகத்தினுடைய அநேக பாவங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்குத்தான். ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் அவருடைய விருப்பப்படி அவர் இயக்குவார். அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அதோடு மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த வழி, அவர் நடந்த விதம், அவர் பேசின காரியத்தை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். அதே போல நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற தெய்வீக திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அநேக பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போறனால பெற்றோர் கண்ணீர் விடுகின்றனர். பெற்றோர் என் பிள்ளை என்னைக்கு மாற மாட்டான் சொல்லி வேதனைப்படுறாங்க. இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளாக இருக்கிறோம். எனவே இதை பார்க்கிற பெற்றோரா இருந்தால், ஆண்டவரே, என் பிள்ளைங்க உமக்கு பிரியமாய் வாழட்டும், உம்முடைய சத்திய போதனையை கேட்டு நடக்கட்டும் என்று சொல்லுங்க. அதே வேளையில பிள்ளைகள் இருப்பீங்கன்னு சொன்னால், நான் எப்படியாவது என் பெற்றோருக்கு, கர்த்தருக்கு, என்னை நடத்தக்கூடிய போதகருக்கு, சபைக்கு, இந்த சமுதாயத்துக்கு ஒரு சாட்சியை வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தோடு பிள்ளைங்க வாழுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி என்றால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு கொடுத்தால் கர்த்தர் விருப்பப்படி நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் உமக்கு கொடுத்து உங்களுடைய விருப்பப்படி ஆண்டவரை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. சத்தியத்தை நோக்கட்டும்பா. நீர் வாழ்ந்த பொழுது எப்படிலாம் பரிசுத்தமா வாழ்ந்தீர், எப்படிலாம் பேசினீர், ஆண்டவரை ஸ்தோத்திரம், எப்படி பிறருக்கு ஆசீர்வாதமா இருந்தீர். அதே போல இன்றைய நாட்களில் வாழ்கிற எல்லா தேவ பிள்ளைகளும், குறிப்பாக வாலிபர்களும் பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உதவி செய்வீரா ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில ஆண்டவரை ஸ்தோத்திரம்ப்பா புதிய காரியங்களை செய்வீரான்னு ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாளைக்கு நடக்கிற ஆராதனைகளுக்கு ஜெபிக்கிறேன். எல்லா பரிசுத்தவான்களை பயன்படுத்துங்க. விசேஷமா நம்ம எல்லா சபை விசுவாசிகளும் தங்களுடைய சபைக்கு சென்று தேவனை ஆராதிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களின் சேவை செய்வே எந்த சூழ்